Hey buddies, this is Mr. JR, Learners Fundi Network. இந்த கிளாஸ் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல நம்மளே ஓனா கிரியேட் பண்ண போறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் ரிலேட்டடா क्वेश्चन கேட்டிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுனாவே பேட்டர்ன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க கேட்கலாம். ஏன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு கோர்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன். அது மட்டும் இல்லாம பேட்டர்ன்ஸை ப்ரோக்ராம் மூலமா எப்படி கொண்டு வரதுன்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் அதிகமா ஃப்ரீயா கோர்ஸ் மேக் பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் அண்ட் நம்பர்ஸை டிஃபரெண்ட் ஷேப்ல எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெஸ்டட் ஃபார் லூப்னா என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஃபார் லூப் வச்சு தான் நம்ம ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நெஸ்டட் ஃபார் லூப்பில் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற அவுட்டர் ஃபார் லூப் வந்து ரோஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற இன்னர் ஃபார் லூப் வந்து நம்ம ரோஸில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேட்டர்ன்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ வாங்க ப்ரோக்ராமில் இந்த நெஸ்டட் ஃபார் லூப் வச்சு எப்படி பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். பேட்டர்ன் பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பேட்டர்னை ஈஸியாக ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எப்பவுமே ஐங்கிற வேரியபிள் வந்து ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும், ஜேங்கிற வேரியபிள் வந்து காலம் எவ்வளோ காலங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே எவ்வளோ ரோ இருக்குங்கிறத பார்க்கணும். ரோவை லைன் கூட சொல்லுவாங்க. இங்கே 3 4 ரோ இருக்குங்களா. ஸோ இப்போ இங்கே ஐங்கிற வேரியபிளுக்குள்ளே 1 2 3 4. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன செட் பண்ணுறோம்னா ஐங்கிற வேரியபிளில் ரேஞ்ச் வந்து செட் பண்ணணும். நம்மளுக்கு 4 ரோ வேணும்னா நம்ம ரேஞ்சில் 1லேருந்து 5 வரைக்கும் ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 4 ரோ வந்து கிடைக்கும். இப்படி வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டோம்னா 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 1 2 3 4 ரோ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ரோ வந்து இங்கே முடிஞ்சாச்சு. அவுட்டர் ஃபார் லூப்போட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னர் ஃபார் லூப், ஜேங்கிற இன்னர் ஃபார் லூப்புக்குள்ள வந்து போகிறோம். அது எப்படின்னா இந்த ஜேங்கிற இந்த வேரியபிள் வந்து எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து குறிக்குது. இங்கே லைன் பார்த்தோம்ங்களா, 4 லைன் இருக்குதா, 4 ரோ இருக்குது. அடுத்துதான் ஃபர்ஸ்ட் லைனில் எவ்வளவு ஸ்டார் வேணும், அதாவது எவ்வளவு காலம் வேணும் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லைனில் எவ்வளோ ஸ்டார் இருக்குது, 1 ஸ்டார் இருக்குது. ஸோ நான் இங்கே 1ன்னு போட்டேன். ஓகேங்களா. அடுத்துதான் 2வது லைனில் எவ்வளோ காலம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ ஸ்டார் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்னு பார்க்கணும். 2 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிருக்கீங்க, அதனால நான் இங்கே 2ன்னு போட்டேன். 3வது லைனில் 3 காலம் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து 3ன்னு போட்டேன். அதே மாதிரி தான் 4வது லைனுக்கு 4 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே நான் வந்து 4ன்னு போட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேபிள் காலம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் ஐங்கிறது வேரியபிள். இங்கே ஐ இன் ரேஞ்சில் 1 to 5 வரைக்கும் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் 4 ரோ கிரியேட் பண்ணுறேன். 1 to 5 வரைக்கும் கொடுத்தோன்னா 4 ரோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இன்னர் ஃபார் லூப் கிரியேட் பண்ணலாம். ஃபார் ஜேங்கிறது வந்து இங்கே வேரியபிள், ஜே இன் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் ஐங்கிற வேரியபிளை கால் பண்ணுறேன். இப்போ அடுத்த இந்த ஃபார் லூப்புக்கு வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். என்ன வேணும் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அடுத்ததாக கமா கொடுத்துட்டு இப்போ என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள், எண்டு கொடுக்குறேன். எண்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷன் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் விடாமல் நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு ப்ரோக்ராமுக்கு சொல்கிறதுக்கு வேண்டிதான் நான் வந்து இந்த எண்டுங்கிற இந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ அடுத்து தான் இன்னொரு டைம் பிரிண்ட் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா ஒவ்வொரு ரோ பிரிண்ட் ஆகிடணுமே அந்த ரோ முடிஞ்சோடனையுமே அடுத்த ரோக்கு போகணும். அடுத்தடுத்த லைனுக்கு போகிறதுக்கு தான் இந்த பிரிண்ட்டுங்கிறது வந்து கொடுக்குறேன். பெண் நம்மளுக்கு அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம். ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. ரேஞ்சில் 1 to 5 கொடுத்துருக்குறேன். அதனால 4 ரோ வந்து நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த ஸ்டார் வந்து எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அவுட்டர் ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐங்கிற வேரியபிளில் ஐ இன் ரேஞ்ச் 1 to 5 கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இங்கே 4 ரோ வேணும். அதுங்காட்டி 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்குங்களா. இப்போ ரேஞ்ச் வந்து எது வரைக்கும் எடுத்துக்குன்னா 1 2 3 4
இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து எது கிரியேட் பண்ணுறோம்னா எவ்வளோ ரோ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணுறோம். எனக்கு இப்போ 4 ரோ வேணும், அதனால ரேஞ்ச் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு 4 ரோ கிரியேட் ஆயிடுச்சு. 1 2 3 4. ஓகேங்களா, அடுத்ததாக இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இங்கே வந்து இன்னர் ஃபார் லூப்பில் வந்து ஐங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஐங்கிற வேரியபிளோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இங்கே 1. ஓகேங்களா, இப்போ நான் இங்கே வந்து ஐயை கால் பண்ணுங்காட்டி ஐயோட வேல்யூ இப்போ வந்து 1 இங்கே. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்ததான் இதை ரீட் பண்ணிவிட்டு அடுத்ததான் இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே வரும். பிரிண்ட்டில் ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்து நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்குறா, இங்கே ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இங்கே அடுத்ததாக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இது முடிஞ்சு அடுத்ததாக வந்து இங்கே வருது. இந்த லூப் வந்து இதோட முடிஞ்சு. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் லைன் போவோம் அப்படிங்கிற சொல்ல வேண்டியதான் இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த லூப் வந்து இதோட முடிஞ்சு மறுபடியுமே இங்கே ஃபார் லூப்லேருந்து மறுபடியுமே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இன்னும் 4 டைம் பிரிண்ட் ஆகணும். ரோ வந்து 4 ரோ பிரிண்ட் ஆகணும். 4வது ரோ வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ மறுபடியுமே ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன? இப்போ வந்து 2. இங்கே வந்து 2ங்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இங்கே 2ன்னு வரும் இங்கே ஐயோட வேல்யூ. ஸோ அடுத்தது இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. இன்னர் ஃபார் லூப்பில் வந்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை கால் பண்ணியிருக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து இங்கே 2 ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த பிரிண்ட்டில் எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும்னா 2 ஸ்டார் வந்து இப்போ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு எப்படி வேணும்? ஒவ்வொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டார் கூட எனக்கு ஸ்பேஸ் எடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகி மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த ஃபார் லூப் வந்து இப்போ முடிஞ்சு எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதோட முடிஞ்சு. ஓகேங்களா, இது முடிஞ்சு. ஸோ முடிஞ்சு எனக்கு இப்படியே தொடர்ச்சி எனக்கு பிரிண்ட் ஆக வேணாம், நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பிரிண்ட்டுக்குன்னு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. இங்கே எம்டியாக இருக்கும். அடுத்தது என்ன வரும்? மறுபடியும் வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்து இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இங்கே 2 முடிஞ்சு வேல்யூ. அடுத்ததான் இங்கே வந்து 3 இருக்குது. ஐ இன் ரேஞ்சுக்குள்ளே ஐக்குள்ளே இப்போ 3ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அடுத்ததான் இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ வந்து இப்போ 3. எனக்கு இந்த ஸ்டார் வந்து இப்போ எனக்கு 3 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இப்போ முடிஞ்சு. அடுத்ததாக இந்த பிரிண்ட் இங்கே வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அது நெக்ஸ்ட் லைனுக்கு வருது, இங்கே வருது. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து எம்டியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு அடுத்தது அப்படி இந்த ஃபார் லூப் வந்து கால் பண்ணும். மறுபடியும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இந்த ஐயோட வேல்யூ வந்து 4. இப்போது இன்னர் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்சுக்குள்ளே ஐ வந்து கால் பண்ணியிருக்கேன். ஐக்குள்ளே இப்போ 4 இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்டார் வந்து 4 டைம் பிரிண்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டாரும் ஸ்பேஸ் விட்டு 4 டைம் நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 4 டைம் இந்த லூப் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இதோட முடிஞ்சு, அவ்வளோதான். இதோட முடிஞ்சு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும், அதாவது வெளியே வந்துடும், ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும் ஏன்னா 1லேருந்து 4 வரைக்கும் தான் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதோட லூப் வந்து முடிஞ்சு நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். போன கிளாஸ்ல ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ்ல அதோட கொஞ்சம் ட்ரிக்கியா இன்வெர்டட் ஆல்ஃப் பிரமிட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இன்வெர்டட் ஆல்ஃப் பிரமிட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னுக்கு டேபிள் காலம் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ ரோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 ரோ இருக்கு. 4 ரோ இருந்துச்சுன்னா ரேஞ்சில் எவ்வளோ செட் பண்ணுவோம்?
இப்போது ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே இந்த பேட்டர்ன் பாருங்கள், மேலேருந்து 5லேருந்து அப்படியே கம்மியாகிட்டு வருது. ஸோ இப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரேஞ்சில் எவ்வளோ என்ன வேல்யூ செட் பண்ணலாம்னா, ஸோ மேலே அப்படியே 5லேருந்து கம்மியாகிட்டு வரங்காட்டி ரேஞ்சில் நம்ம 5,0 இப்படி 5,0ன்னு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ ரோ கிரியேட் ஆகுனா 5லேருந்து அப்படியே இப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரோல் இப்போ 4 ஸ்டார் இருக்குங்களா, அப்படியே 5லேருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா 0 பத்தில் கமா கொடுத்து -1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரேஞ்சில் 5,0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5லேருந்து அப்படியே படிப்படியாக கம்மியாகிட்டு வந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த -1 எதுக்குன்னா, ரோல வந்து ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா, 4 3 2 1ன்ட்டு ஸ்டார் வந்து அப்படியே மைனஸ் ஆகிட்டு வரக்கு தான் நான் இப்போ இங்கே -1ன்னு போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் ஐயில் நான் இப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, 4 ரோ இருக்குது நம்மளுக்கு, 1 2 3 4ன்னு போட்டுக்கிறோம். அடுத்ததாக இன்னர் ஃபார் லூப் ஜேல நம்ம என்ன கொடுக்குறோம்னா, ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து ஃபஸ்ட் ரோங்களா, இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளோ ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து 4ன்னு போட்டுக்கலாம். செகண்ட் ரோவில் வந்து 3 ஸ்டார் இருக்குது, இங்கே வந்து 3ன்னு போட்டுக்கலாம். தேர்ட் ரோவில் 2 ஸ்டார் இருக்குது, 2ன்னு போட்டுக்கலாம். ஃபோர்த் ரோவில் 1 ஸ்டார் இருக்குது, இப்போ 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ டேபிள் காலம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு ப்ரோக்ராமில் எப்படி பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். அவுட்டர் ஃபார் லூப் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ரேஞ்ச் வந்து இங்கே 5லேருந்து கொடுத்துருந்தோம். 5,0, -1 ஓகேங்களா. ஸோ அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னர் ஃபார் லூப், ஃபார் ஜே இன் ரேஞ்ச். இப்போ இந்த ஜே வேரியபிளுக்குள்ளே ஐங்கிற வேரியபிளையும் வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பிரிண்ட் கொடுக்குறோம். பிரிண்டில் ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டாருக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக எண்டு கொடுத்து இப்படி எம்டியாக விட்டுறோம். ஓகே, ஒவ்வொரு ஸ்டார் கொடுத்தோன்னே ஒவ்வொரு ஸ்பேஸ் கிடச்சிரும் ஒரு லைனில். அடுத்ததான் நெக்ஸ்ட் லைனில் தான் அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரியே இன்வெர்டட் ஆல் பிரமிட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்வெர்டட் ஆல் பிரமிட் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே வந்து இந்த பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரோ இருக்குது, 1 2 3 4 ரோ இருக்குங்களா. ஸோ 4 ரோ இருக்குது. அந்த 4 ரோவில் இப்படி ஸ்டார் வந்து அப்படியே மேலே படிப்படியாக குறையுது. இப்போ 4 ஸ்டார்லேருந்து 4 3 2 1 இப்படி குறையிறதுங்காட்டி நான் ஐயின் ரேஞ்சில் 5ன்னு கொடுத்துட்டேன். ஏன்னா 5லேருந்து தான் அப்படியே கம்மியாகிட்டு வருது. ஸோ 5ன்னு கொடுத்து 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும், 4 3 2 1. ஸோ இந்த வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த -1 இங்கே எதுக்கு போட்டிருக்கேன்னா, இப்போது 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூ வந்து இங்கே கம்மியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இங்கே வந்து -1ன்னு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இன்னர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அவுட்டர் ஃபார் லூப் வந்து ரோவுக்காக எவ்வளோ ரோ ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணினோம். ஸோ ரோ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ அடுத்தது இன்னர் ஃபார் லூப், இது வந்து காலம் செட் பண்ணுறதுக்காக, அதாவது எவ்வளோ ஸ்டார் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இன்னர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணி ஜே இன் ரேஞ்ச் ஐயை வந்து கால் பண்ணுறேன். இப்போது ஐயில் என்ன இருக்குது, 4 3 2 1 இப்படி ஐயில் வந்து இப்போ வேல்யூ இருக்குங்களா. ஃபார் ஜே இன் ரேஞ்சில் ஐயை கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து இப்போ 4ன்னு எடுத்துக்கும். இப்போ இங்கே ஐயோட வேல்யூ வந்து 4. இப்போ பிரிண்ட்டில் இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்குற அடுத்ததாக இங்கே 4 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். எனக்கு இங்கே 4 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டாருக்கு அப்புறம் இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்பேஸுமே எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததாக இங்கே வரும். இந்த பிரிண்ட் எதுக்குன்னா, ஸ்டார் பிரிண்ட் ஆகிறது வந்து எனக்கு இப்படி லைனாக தொடர்ச்சியாக பிரிண்ட் ஆகக்கூடாது, கீழேருந்து பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த பிரிண்ட் வந்து நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த இந்த லூப்போட வேலை வந்து முடிஞ்சு 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து வெளியே வந்துடும். அடுத்ததாக மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்கு வரும். இப்போ மறுபடியும் இது வந்து ரோவை கிரியேட் பண்ணுறதுங்களா, அவுட்டர் ஃபார் லூப்பு. ஃபார் ஐ இன் ரேஞ்சில் வந்து இப்போ வேல்யூ வந்து இங்கே வந்து 3 எடுத்துக்கும். 3 எடுத்துகிட்டு இங்கே வந்து இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இன்னர் ஃபார் லூப் வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போது ஐயோட வேல்யூ வந்து 3. அடுத்தது வந்து பிரிண்ட் கொடுத்துருக்குறேன்.
பிரிண்டில் வந்து 3 ஸ்டார் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். இங்கே நம்மளுக்கு 3 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. 3 ஸ்டாருமே ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே அடுத்தது இங்கே வருது. இங்கே நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆக சொல்லி இங்கே போயிடும், கால் ஆயிரும். இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு சொல்லி இங்கே கால் ஆயிரும். ஸோ அடுத்ததாக இந்த லைனுக்கு இந்த பிரிண்ட் வந்து இந்த லைனுக்கு வரும். ஸோ அடுத்ததாக இங்கே மறுபடியும் அவுட்டர் ஃபார் லூப் கால் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 2. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. இன்னர் ஃபார் லூப்பு ஜெயின் ரேஞ்ச் ஐயை கால் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ 2. எனக்கு வந்து அடுத்ததாக பிரிண்டில் 2 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நெக்ஸ்ட் லைன் போக சொல்லிவிட்டேன். இங்கே நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் லைன் போனோடனே இங்கே அடுத்ததாக மறுபடியும் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு வரும். அவுட்டர் ஃபார் லூப்பில் இப்போ வேல்யூ வந்து 1 இருக்குது. இப்போ வேல்யூ வந்து 1 இருக்குங்களா? இப்போ அடுத்ததாக இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. இன்னர் ஃபார் லூப்பில் ஜே இன் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ 1. இங்கே பிரிண்ட் வந்து ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸ்பேஸ் இங்கே வந்துடும். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்பேஸ் இருந்து இப்போ எனக்கு வந்து ஃபார் லூப் வந்து முடிஞ்சு 1 வரைக்கும் தான் அவுட்டர் ஃபார் லூப்போட வேலை. ஸோ முடிஞ்சு இதோட எண்ட் ஆகி நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்படித்தான் லூப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம 2 கிளாஸ்லையுமே ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் இன்வெர்டட் ஆல்ஃபர்மே பேட்டர்னுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். இப்போ அதிலோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸா பிரமிட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பிரமிட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரமிட் பேட்டர்ன் இப்படி கொடுத்துட்டாங்க. பேட்டர்ன் இப்போ பார்த்தோன்னே இதுக்கு ஒரு டேபிள் வந்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து எவ்வளோ ரோ இருக்குது? 4 ரோ இருக்குது. 4 ரோ போட்டேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நான் இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். இது எதுக்காகனா இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் நான் வந்து விடணும். ஸோ அந்த ஸ்பேஸ் விடுறதுக்காக தான் இந்த டேபிள் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு டேபிள் கால் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரோ வேணும்? 1 2 3 4 ரோ வேணுங்களா? ஃபஸ்ட்டு ஃபார் லூப் அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஐயில் வந்து ஸோ இப்போ ரேஞ்ச் வந்து எவ்வளோ செட் பண்ணணும்? 4 ரோ வேணும். அப்போ ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? 1லேருந்து 5 வரைக்கும் கொடுக்கணும். ரேஞ்ச் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 ரோ கிடச்சிரும். இப்போ எவ்வளோ ரோ வேணும்னு செட் பண்ணிட்டோம். அடுத்ததான் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் வந்து டேபிள் காலம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போது இந்த டேபிளில் வந்து 1 2 3 ஸ்பேஸ் விட்டு தான் இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறோன்னா எஸ்ங்கிற இந்த வேரியபிள்குள்ளே இந்த வேரியபிளில் வந்து ரேஞ்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எனக்கு இப்போது அந்த 3 ஸ்பேஸ் எப்படி கிடைக்குன்னா 4 மைனஸ் ஐ கொடுக்குறப்போ இப்போ 4 மைனஸ் ஐன்னு ரேஞ்சில் வந்து ஆர்கியூமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறங்காட்டி என்ன வேல்யூ கிடைக்குன்னா இப்போ எனக்கு 3 2 1 0 இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ கிடச்சங்காட்டி எனக்கு ரேஞ்சில் ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ரேஞ்சோட வேல்யூ வந்து 1 இருக்கும்போது எனக்கு 3 இருக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னா 4 மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்குறேன். இப்போது 4 கூட இதோட வேல்யூ வந்து இப்போ என்ன? இந்த ரேஞ்சோட வேல்யூ வந்து 1. இப்போ வந்து 3 மாறிடும். அப்போ ஃபஸ்ட் ரோல் வந்து எனக்கு 3 ஸ்பேஸ் வந்து இங்கே கிடச்சிரும். அதுக்கு தான் அடுத்ததாக பாருங்கள். இந்த 2வது ரோவுக்கு வந்து வேல்யூ வந்து 2 இருக்குது. இங்கே ஐயோட வேல்யூ 2 இருக்கும். இப்போது இந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து இங்கே 2 இருக்கும். 4 மைனஸ் 2 இருக்கும்போது 2 எனக்கு இங்கே 2 ஸ்பேஸ் கிரியேட்டு அப்படியே ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஸ்பேஸ் விடுறதுக்காகத்தான் இந்த ஃபார் லூப் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்த இன்னொரு ஃபார் லூப் வந்து உள்ளே இருக்குது. ஜேங்கிற ஃபார் லூப் இது வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த ஃபார் லூப் வந்து இப்போ வேல்யூ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ரோவில் வந்து எனக்கு 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. 2வது ரோவில் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இந்த இதில் எழுதிடும். ஃபஸ்ட் ரோவில் எவ்வளோ? 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. 2வது ரோவில் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. 3வது ரோவில் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. 4வது ரோவில் 7 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இதில் காமனாக்குறது என்னென்னா 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. 1 3
5 ஓகேங்களா. 2 வேல்யூ வந்து ஏடாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரேஞ்சில் இப்போ என்ன கொடுக்கணும்னா வேல்யூ வந்து 2 ஸ்டார் ஐ கொடுக்குறேன். ஐ கொடுத்து -1 கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகனா ஸ்டார் வந்து ஒவ்வொரு ரோலையும் 2 இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. அதுக்கு வந்து 2ன்னு கொடுத்து ஸ்டார் ஐன்னு கொடுக்குறேன். அப்படின்னா இங்கே ஐயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருக்குங்களா. 2 × 1 -1. இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன, இதோட வேல்யூ வந்து 1. இங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். அடுத்ததான் 2வது ரோ. இப்போ இந்த ரோவில் இதோட வேல்யூ வந்து 2, ஐயோட வேல்யூ வந்து 2 இருக்கும். 2 ஸ்டார் ஐயோட வேல்யூ வந்து 2 இருக்கும். 2 2 2 4, அதை கூட -1 போட்டேன். இப்போ இதோட வேல்யூ வந்து 2 4, 4 -1 3. ஸோ நம்மளுக்கு 3 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். அடுத்ததான் 3வது ரோக்கு போகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன, 3 3 -1 2 ஸ்டார் 3 2 6 ஓகேங்களா. 6 -1 5, 5ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அடுத்ததான் இந்த ரோக்கு வரும். இப்போது 2 ஸ்டார் ஐயோட வேல்யூ வந்து 4 2 8 8 -1 7, 7ங்கிற வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த பேட்டர்னை எப்படி ப்ரோக்ராமில் கொண்டு வந்துடலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அவுட்டர் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச், அவுட்டர் லூப்பில் என்ன கொடுத்துருந்த வேல்யூ வந்து 1, 5 ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னர் லூப் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறக்காக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எஸ் இன் ரேஞ்ச், எஸ்ஸில் ரேஞ்ச் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம், 4 - i ஓகேங்களா. இப்போ இதில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு பிரிண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்படி கொடுத்துறோம். இப்படி கொடுத்தா ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். என் இதுக்கு இது ஸ்பேஸ் கொடுக்குறக்காக தான் ஓகேங்களா. அடுத்து தான் இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். எவ்வளோ ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணுங்கிறக்காக. ஃபார் ஜே இன் ரேஞ்ச், ஜேல என்ன ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுத்துருந்தோம், 2. ஏன்னா 2 2 ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் 2ங்கிற வேல்யூ கொடுத்துருந்தோம். 2 ஸ்டார் ஐ -1 ஓகேங்களா. இப்போது இதில் ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துடலாம் ஓகேங்களா. எண்ட், ஸ்டார் பிரிண்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும், அதுக்காகத்தான் இந்த எண்டு. அடுத்ததான் இங்கே வந்து பிரிண்ட் கொடுக்குறோம். இந்த பிரிண்ட் எதுக்காகனா ஒரு லைனில் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிண்ட். ஸோ இப்போ அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஏன் இப்படி கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா. ஏன் இப்படி கிடச்சிருக்குன்னா இப்போ பாருங்கள், நான் இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணேன் இல்லையா. இந்த லூப்பில் பிரிண்டில் வந்து நான் இங்கே ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை, சும்மா டபுள்ஸ் கொட்டேஷன் தான் கொடுக்குறேன், இங்கே ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள். ஸோ இந்த ரீசன் தான், நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் டபுள் கோட்டேஷன் கொடுங்க, நம்மளுக்கு பிரமிட் ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். போன கிளாஸில் பிரமிட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் பிரமிட் பேட்டர்ன்லேயே நம்ம ரிவர்ஸில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் பிரமிட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம், எவ்வளோ ரோ இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்மளுக்கு 4 ரோ வந்து இருக்குது. ஸோ ஓகேங்களா. முதல்ல இதுக்கு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் அப்போ தான் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு தெரியும். ஓகே, 4 ரோ இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லைன் எவ்வளோ லைன் இருக்குது, 1 2 3 4 லைன் இருக்குங்களா. இப்போது அவுட்டர் லூப் ஃபஸ்ட்டு ஐங்கிற வந்து அவுட்டர் லூப்புங்களா. இந்த ஐங்கிற அவுட்டர் லூப்பில் வந்து ரேஞ்ச் வந்து செட் பண்ணணும். ரேஞ்ச் வந்து எவ்வளோ கொடுக்கணும், 4 ரோ இருக்குங்களா.
இந்த 4 ரோவுமே ரிவர்ஸ் ஆர்டரில் வருது நம்மளுக்கு. ஸோ நார்மலாக மற்ற ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தால் நம்ம நார்மலாக 1லேருந்து 5ன்னு கொடுப்போம். இது வந்து அதிகமாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகிட்டே வருது. அதனால இப்போ என்ன கொடுக்குறோம், 5 4 ரோ க்ரியேட் ஆகணும். அதனால 5,0ன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம்னா 4 ரோ க்ரியேட் ஆயிரு, ரிவர்ஸ் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, 5,0 மறுபடியும் -1ன்னு கொடுக்குறேன். இது எதுக்கு, 5 4 3 2 -1 இப்படி ஒவ்வொன்றா கம்மியாகிட்டே வரணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த -1ங்கிறது வந்து நான் இங்கே கொடுக்குறேன் ரிவர்ஸ் ஆர்டரில் வர்றதுக்காக. ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 4 ரோ வரும்ன்ட்டு. ஸோ இப்போ ஸ்பேஸ் எவ்வளோ விடணும்னு பார்க்கலாம். அடுத்த ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப் முடிஞ்சு அடுத்ததாக இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ அடுத்ததாக ஸ்பேஸ் வந்து எவ்வளோ விடணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோக்கு ஸ்பேஸே தேவையில்லை. செகண்ட் ரோக்கு வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும், ரெண்டாவது ரோக்கு 2 ஸ்பேஸ் வேணும், மூணாவது ரோக்கு 3 ஸ்பேஸ் வேணும். இன்னர் ஃபார் லூப்பில் ரேஞ்ச் எப்படி செட் பண்ணலாம்னா, எனக்கு நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும்னா 4 ரோ இருக்குங்களா, அதனால ரேஞ்சில் வந்து 4ன்னு கொடுத்துருக்குறேன். -i. இப்போ ரேஞ்சில் வந்து இங்கே ரேஞ்சில் நான் வந்து வேல்யூ வந்து 4ன்னு தான் கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் ஆகிறதே 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் 4 நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் 4 3 2 1 ஓகேங்களா, அதோட அந்த லூப் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் 4ன்னு கொடுத்துட்டு நீங்கள். ஸோ ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு 4ங்கிற வேல்யூ வந்து ஐயில் இருக்குது. இப்போ இங்கே ரேஞ்சில் பாருங்கள், எஸ்ங்கிற இந்த இன்னர் ஃபார் லூப் ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் விட வேண்டிய ஃபார் லூப்பில் 4 -iன்னு கொடுத்துருக்குறேன். அப்போது 4 -iன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ரேஞ்சை இந்த அவுட்டர் ஃபார் லூப்போட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். அவுட்டர் ஃபார் லூப்போட வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும், 4 3 2 1. ஸோ இப்போ இந்த ஐங்கிற அவுட்டர் ஃபார் லூப்போட வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது ஸ்பேஸ் விட வேண்டிய இந்த லூப்போட வேல்யூ வந்து 4 -iன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன நடக்குன்னா 4 -i இப்படி ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் ஆகும்போதுமே 4 -iங்கும் போது 4 இப்போ இதோட வேல்யூ வந்து 4 4 = 0. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து நம்மளுக்கு 0 ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் இங்கே என்ன போடுறேன்னா 0 ஸ்பேஸ் வந்து வேணும் நம்மளுக்கு. அடுத்ததான் ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே வேணும் நம்மளுக்கு. 0க்கு அடுத்தது இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும். அடுத்தது எனக்கு 2 ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன், ஸ்பேஸுங்கிற டேபிள் காலமில். 0க்கு அடுத்தது இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும், இங்கே அடுத்ததாக 2 ஸ்பேஸ் வேணும், இங்கே அடுத்ததாக 3 ஸ்பேஸ் வேணும். ஸோ இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து இங்கே 0 ஸ்பேஸ் தான் வேணும். அதனால் நம்மளுக்கு ஸ்பேஸே இங்கே வந்து க்ரியேட் ஆகாது. இப்போ அடுத்ததே பாருங்கள், அடுத்தது ஐயோட வேல்யூ வந்து இங்கே 3ஆக இருக்கும்போது 4 -3 4 -iன்னு போடுறீங்க 4. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 4 -3ங்களா. இப்போது இது வந்து 1. இப்போ வந்து இங்கே 1ன்னு இங்கே வேல்யூ கிடச்சிருக்குங்காட்டி இப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு வேல்யூக்குமே ஸ்பேஸ் வந்து இங்கே செட் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு புரியலனா ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஸ்டார் வந்து எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்கு இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், இன்னர் ஃபார் லூப். அதுக்கு தான் ஜே, அந்த ஃபார் லூப்போட நேம் வந்து ஜேங்கிற வேரியபிளில் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ரேஞ்ச் என்ன கொடுக்குறோம்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டாரையுமே இங்கே வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே 1 2 3 4 5 6 7 ஸ்டார் இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் 5 ஸ்டார் இருக்குது, அதுக்கப்புறம் 3 ஸ்டார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டார். இப்போ ஒவ்வொரு ரோலையுமே ரவுண்டு ஸ்டாராக டிகிரீஸ் ஆகிட்டே வருது. இதனால் காமனாக்கிறது வந்து 2, அதனால் இங்கே 2ங்கிற வேல்யூ வந்து போட்டிருக்குறேன். ஓகேங்களா, இப்போது ஸ்டார் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது அவுட்டர் லூப்போட ஐயோட வேல்யூ 4 3 2 1 இருக்குங்களா. இப்போது ரேஞ்ச் வந்து செட் பண்ணிட்டோம், 2 ஸ்டார் i -1 செட் பண்ணிக்கிறேன். 2 ஜே பாருங்கள், 2 ஸ்டார் i -1. அதுக்கு என்ன அர்த்தம், 2. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 4 -1 1னா இப்போது வேல்யூ வந்து என்ன, 2 8 8 -1 7. ஓகேங்களா, நம்மளுக்கு இங்கே 7 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிரும். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆகணுங்கிறது இங்கே நம்ம வந்து போட்டுடலாம். இந்த காலமில் டேபிள் காலம் வந்து போட்டுடலாம். 7 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், அடுத்த ரோவில் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், அதுக்கு அடுத்த ரோவில் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், அதுக்கு அடுத்த ரோவில் 1 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஒவ்வொரு ரோக்குமே இப்படித்தான் ஸ்டார் வந்து கணக்கு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், அதுவே இங்கே வந்து முடிஞ்சு. அடுத்ததான் ஐயோட வேல்யூ வந்து இங்கே 3ங்களா. இப்போது ஜேல 2 ஸ்டார் i -1 போட்டால் இப்போது ஐயோட வேல்யூ வந்து இங்கே 3 2 ஸ்டார் 3
மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 3 6 6 மைனஸ் 1 5 5ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிருச்சா. ஸோ 5ங்கிற வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ரோக்குமே ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ப்ரோக்ராமில் எப்படி இந்த ஸ்டார் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்சில் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம், இங்கே 4 0 -1. ஸோ இப்போ அடுத்ததாக இன்னொரு ஃபார் லூப் வந்து ஸ்பேஸ் விட்றதுக்கு வேண்டி க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் என்ன கொடுத்துருந்தோம் 4 - i. அடுத்ததாக இதில் வந்து ஸ்பேஸ் விட்றதுக்கு வேண்டி பிரிண்ட் கொடுக்குறோம். ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் கொட்டேஷன் கொடுத்துடலாம். ஸ்பேஸ்க்கு அடுத்தது எனக்கு இன்னொரு ஸ்பேஸ் வேணும், அதுக்கு தான் இந்த எண்டு. இப்போ இதையும் வந்து முடிச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். பேட்டர்ன் வந்து இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. ஓகேங்களா. ஃபார் ஜே இன் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ வந்து கொடுத்துருந்தோம், 2 ஸ்டார் i -1ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ இதில் வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஸ்டார் எண்ட். ஸ்டாருக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டார் கட்டையும் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், அதனால தான் இது எண்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபைனலாக பிரிண்ட் கொடுத்துட்றோம். இந்த பிரிண்ட் வந்து எதுக்கு, ஒவ்வொரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து கீழே வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ரிவர்ஸ் பிரமிட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பிரமிட் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. எவ்வளோ ரோ இருக்குது, ஃபஸ்ட்டு 4 ரோ இருக்குது. அதுக்கடுத்து தான் 4 ரோ இருக்குது. அதுக்கடுத்து தான் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக காலமையும் போட்டாச்சு, இந்த டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமில் அவுட்டர் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ரோ க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4 ரோ இருக்குங்களா, 4 ரோவுமே எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்காக ரேஞ்சில் வந்து 4, 0ன்னு கொடுத்துருக்குறேன். இப்படி 4, 0ன்னு கொடுத்தங்காட்டி இங்கே என்ன நடக்குன்னா 4 3 2 1. ஓகேங்களா. இந்த வேல்யூவோட இந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். 0ன்னு கொடுக்குங்காட்டி 0க்கு முன்னாடி 1 இருக்குது, இந்த 1 வரைக்கும் இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கும். -1, இந்த -1 எதுக்காகனா இப்படியே ரிவர்ஸில் வந்து வருது பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்னா இந்த -1 வந்து கொடுக்கணும். 4 3 2 1 இப்படின்னு மைனஸ் ஆகிட்டே வருது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த -1ங்கிறது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, இங்கே ரோ வந்து செட் பண்ணியாச்சு, ரோக்கு வந்து வேல்யூவும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ ஃபார் லூப், இது வந்து ஸ்பேஸ் விடுற ஃபார் லூப்புக்கு வேண்டி 4 மைனஸ் செய்யும்போது ஐயோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா. 4 - 4 0. இங்கே வேல்யூ வந்து 0ங்களா. இப்போ வந்து அடுத்ததான் இங்கே வந்து பிரிண்ட்டுக்குள்ளே வரும். பிரிண்ட்டில் ஸ்பேஸ் விட சொல்லி பிரிண்ட் சொல்லிக்கிறேன்னா இங்கே வந்து 0 தான் வேல்யூ. அதனால் இங்கே வந்து ஸ்பேஸே விடாது, இங்கே வந்து ஸ்பேஸே இங்கே தேவையில்லை. அதனால் இந்த பிரிண்ட் வந்து இப்போ ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா. வேல்யூ வந்து 0 இருக்கிறங்காட்டி இங்கே ஸ்பேஸே விட்டுருக்காது இங்கே. அதனால் இந்த லூப் வந்து இப்போ ஒர்க்கே ஆகிருக்காது, ஸ்பேஸே விட்டுருக்காதுங்க. இங்கே வந்து போய் இந்த லூப் இங்கே வந்து போய் இங்கே ஸ்பேஸே விட்டுருக்காது. ஓகேங்களா. வேல்யூ வந்து 0 இருக்கிறங்காட்டி. ஸோ அடுத்து தான் மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வருது. இது வந்து பேட்டர்ன் எவ்வளோ ஸ்டார் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்குறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் வந்து 2ன்னு கொடுத்துருக்குறோம் உள்ள. அது எதுக்கு கொடுத்துருக்குறோன்னா இங்கே வந்து பேட்டர்ன் வந்து செக் பண்ணி பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து 7 ஸ்டார் இருக்குது, அதுக்கடுத்தது 5 ஸ்டார் இருக்குது, அதுக்கடுத்து 3 ஸ்டார், அதுக்கப்புறம் இதில் என்ன ரிலேட் ஆகுதுன்னா ஒவ்வொன்றுலையுமே 2 டிகிரிஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. அதனால இங்கே 2ன்னு கொடுத்துருக்குறேன். நான் 2 ஸ்டார் ஐ கொடுத்துருக்குறேன். ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன 4. ஓகேங்களா. 2 ஸ்டார் ஐங்கும்போது ஐயோட வேல்யூ வந்து 4, 2 8. 2 ஸ்டார் ஐயோட வேல்யூ வந்து 4, 4 - 1. இப்போது இதோட வேல்யூ வந்து என்ன 2 8, 8 - 1 7. இப்போது இந்த ஜே இன் ரேஞ்சுக்குள்ளே வேல்யூ வந்து 7 இருக்கும். இப்போது
அடுத்ததாக இந்த பிரிண்ட்டுக்குள்ளே போகும். பிரிண்ட்டுக்குள்ளே ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே 7ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அதனால் இங்கே எனக்கு 7 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 7 ஸ்டாருமே எப்படி நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்பேஸ் விட சொல்லி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் விட சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் இந்த எண்டுங்கிறத கொடுத்து. ஸோ ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு 7 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இங்கே வரும். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டார் 7 ஸ்டார் பிரிண்ட் ஆனேன்னுமே எனக்கு இங்கே அடுத்தது இங்கேயே பிரிண்ட் தொடர்ச்சி இங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆக வேணாம், அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான். ஸோ அப்படியே அடுத்ததாக இங்கிருந்து இந்த லைனுக்கு வந்துடும். இந்த லைனுக்கு இப்போ வந்து இங்கே எம்டியாக இருக்கும். எம்டியாக இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, இங்கே ஒன்றுமே நடக்காது. ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ இங்கேருந்து எங்கே போகும்னா, இதோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து அடுத்ததாக இங்கே போகுது. மறுபடி ஃபார் லூப் வருது, அவுட்டர் ஃபார் லூப் வருது. அவுட்டர் ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்சுக்குள்ளே இப்போ ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன, முதல்ல 4 இருந்துச்சு, இந்த ஃபார் லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஐயோட வேல்யூ வந்து என்ன, 3. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3. இப்போ அடுத்ததாக இந்த லூப்புக்குள்ளே வந்து வருது, ஸ்பேஸ் விட வேண்டிய இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் 4 மைனஸ் ஐ, 4 மைனஸ் ஐனுக்குங்களா, 4 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து என்ன, 3. 4 மைனஸ் 3 1. இப்போ பிரிண்ட்டில் இப்போ அடுத்தது இங்கே பிரிண்ட்டுக்கு வரும். பிரிண்ட்டில் வந்து நான் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து இப்போது ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து விட்டுருச்சு, இங்கே கேப் விட்டுருச்சு. இங்கே அடுத்ததாக ஒரு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் எண்டு கொடுத்துருக்குறேன். இது எதுக்குன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் எனக்கு ஒரு கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மறுபடியும் கேப்பையும் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து இந்த லூப்புக்குள்ளே வருது, ஸ்டார் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஜே லூப்புக்குள்ளே வந்து வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 ஸ்டார் ஐ. இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன, 3. 2 ஸ்டாரு ஐ மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்குறீங்களா. 2 ஸ்டார் ஐனா ஐயோட வேல்யூ வந்து என்ன, 3. 3 மைனஸ் 1 என்ன, 2 3 6, 6 மைனஸ் 1 5. இப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்சுக்குள்ளே இப்போ வேல்யூ வந்து என்ன இருக்குது, 5ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருது. பிரிண்ட்டில் ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ எனக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 5 ஸ்டாருமே எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டாருக்குமே ஒவ்வொரு கேப் விட சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு கேப் விட்டு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்படி 5 ஸ்டார் பிரிண்ட் ஆன ஒன்றுமே நான் அடுத்ததாக ஒரு லைன் வந்து அடுத்ததாக நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் லைன் வந்து இங்கே போயிருக்கு. அடுத்ததாக இந்த லைனுக்கு வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போது இங்கே வந்து இந்த லைனுக்கு வந்து நின்று இங்கே எம்டியாக இப்போ பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ எம்டியாக பிளிங்க் ஆகிட்டு இருந்து அடுத்ததாக இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்து வருது. மறுபடியும் மெயின் ஃபார் லூப்புக்குள்ளே வருது, அவுட்டர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இப்போது ரேஞ்சோட வேல்யூ வந்து என்ன, 2. ஓகேங்களா? வேல்யூ வந்து 2, ஐயோட வேல்யூ வந்து 2. அடுத்ததாக ஸ்பேஸ் விட வேண்டிய ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் 4 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து 2. 4 மைனஸ் 2 வேல்யூ என்ன, 2 ஸ்பேஸ் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸு 2 ஸ்பேஸ் இங்கே வந்து இப்போ விட்டுருக்கு. இந்த கர்சர் வந்து 2 ஸ்பேஸ் தள்ளி இங்கே வந்து இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் ஒவ்வொரு கேப்போட சொல்லியிருக்கிறேன் இங்கே எண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக இந்த லூப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்பேஸ் விட வேண்டிய லூப்போட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஸ்டார் பிரிண்ட் ஆக வேண்டிய ஜே லூப்புக்குள்ளே வந்து வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 ஸ்டார் ஐ. 2 ஸ்டார் ஐங்களா, 2 ஸ்டார் ஐ மைனஸ் 1. 2 ஸ்டார். இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன, 2 மைனஸ் 1. இப்போது ஜேங்கிற ஃபாலுக்குள்ளே 3ங்கிற வேல்யூ இருக்குது. 3ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருது. நான் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதனால் இங்கே 3 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. 3 ஸ்டாருமே ஒவ்வொரு கேப் விட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக இங்கே வந்து வருது.
ஒரு லைன் விட சொல்லியிருக்கேன் 3 ஸ்டார் விட்டோன்னே 3 ஸ்டார் பிரிண்ட் ஆனோன்னே. அதனால் ஒரு லைன் விட்டு அடுத்ததாக இங்கே வந்து இப்படி இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்ததாக மறுபடியுமே இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே வருது. ஃபார் ஐயின் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ இப்போ வந்து 1 ஃபைனலாக ஐயோட வேல்யூ வந்து 1. ஃபார் ஐயின் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ வந்து 1. அதுக்கு அடுத்ததாக இந்த லூப்புக்குள்ளே வருது. ஸ்பேஸ் விட வேண்டிய ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் எஸ்ஸின் ரேஞ்ச் 4 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து 1. 4 மைனஸ் 1 3. இங்கே வந்து இப்போது 3 ஸ்பேஸ் விடணும். இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருது. 4 மைனஸ் 1ங்களா? இப்போ இங்கே வேல்யூ வந்து 3 இருக்குது. இங்கே பிரிண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து இப்போது 3 ஸ்பேஸ் விடு. 1 2 3 ஸ்பேஸ் விட்டு இங்கே கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக இதோட வேல்யூ ஸ்பேஸ் விட வேண்டிய ஃபார் லூப்போட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஸ்டார் பிரிண்ட் ஆக வேண்டிய ஜேங்கிற ஃபார் லூப்புக்குள்ளே வந்து வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 ஸ்டார் ஐயோட வேல்யூ வந்து 1. 2 ஸ்டார் ஐ மைனஸ் 1 கொடுத்துக்கிறேன். இப்போது ஐயோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? 2 2 மைனஸ் 1 1. ஓகேங்களா? இப்போது ஜேங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து 1ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அடுத்ததாக இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே வருது. ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லி இங்கே கேப் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே கேப்பும் விட்டுருக்கு. நம்மளுக்கு கேப் விட்டு அடுத்ததாக பாருங்கள், இந்த பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு லைன். நெக்ஸ்ட் லைனுக்கு இங்கே போயிடும். அடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் லைனுக்கு இங்கே கர்சர் போயிட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்து இங்கே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிரும். ஏன்னா ரேஞ்ச் வந்து 4லேருந்து 1 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் இந்த பிரமிட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கிளாஸில் டைமண்ட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரமிட் பேட்டர்னையும் ரிவர்ஸ் பிரமிட் பேட்டர்னையும் கம்பைன் பண்ண நம்மளுக்கு டைமண்ட் பேட்டர்ன் கிடைச்சிரும். அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ டைமண்ட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு டேபிள் வந்து போட்டுருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதே மாதிரி தான் டைமண்ட் பேட்டர்ன் வேறு எதுவுமே இல்லை. பிரமிட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம். மேலே இருக்கிறது வந்து பிரமிட் பேட்டர்னு, கீழே இருக்கிறது வந்து ரிவர்ஸ் பிரமிட் பேட்டர்ன். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேபிள் வந்து போட்டுடலாம். இதுக்கு 1 2 3 4. நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிரமிட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற ரிவர்ஸ் பிரமிட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிரமிட்டுக்கு மட்டும் நம்ம டேபிள் போடலாம். 2 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிள் போட்டோம்னா எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த டேபிள் காலமில் பார்க்கலாம். பிரமிட் ஷேப் ஒன்றுக்கு ரிவர்ஸ் பிரமிட் ஷேப் ஒன்று இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணால் இந்த டைமண்ட் ஷேப் கிடச்சிருங்களா? ஸோ அதுக்கு நம்ம 2 ரேஞ்ச் வந்து செட் பண்ணணும். அதனால மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அடுத்ததாக கீழே இருக்கிறதுக்கு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோ எவ்வளோ ரோ இருக்குதுன்னு பார்க்கணுங்களா? 1 2 3 4 ரோ இருக்குதுங்களா? அவுட்டர் ஃபார் லூப்பில் வந்து ரோ செட் பண்ணணும். அதுக்கு நம்ம ரேஞ்சில் என்ன வேல்யூ கொடுக்குறோம்? 1,5ன்னு கொடுக்குறோம். 1,5ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ரோ வந்து 4 ரோ வந்து செட் ஆயிரும். இப்போ அவுட்டர் ஃபார் லூப்போட வேலை வந்து முடிஞ்சு. ரோ வந்து 4 ரோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததான் ஸ்பேஸ்க்கு வரும். இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு கணக்கு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்பேஸ் வேணும். ஃபஸ்ட்டு ரோக்கு 3 ஸ்பேஸ் வேணும். செகண்ட் ரோக்கு 2 ஸ்பேஸ் வேணும். தேர்ட் ரோக்கு 1 ஸ்பேஸ் வேணும். ஃபோர்த் ரோக்கு 0 ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸே தேவையில்லை. இப்போ ரேஞ்சில் இங்கே என்ன செட் பண்ணுறோம்னா ஸ்பேஸோட ரேஞ்சில் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே எஸ்ங்கிற ஃபார் லூப்புக்குள்ளே ரேஞ்ச் என்ன செட் பண்ணோம்னா இப்போது எவ்வளோ ரோ இருக்குது? 4 ரோ இருக்குது. ஓகேங்களா? 4 மைனஸ் ஐ. இப்படி இந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடச்சிரும். எப்படின்னா இப்போ ஐயில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துக்கன்னா 1 2 3 4 5. ஓகேங்களா? ஐயில் வந்து இப்படி வேல்யூ இருக்குது. இப்போ ரேஞ்சில் 4 மைனஸ் ஐன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 4 மைனஸ் ஐன்னு போட்டால் ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் என்ன? 1. 4 மைனஸ் 1 3. ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வேல்யூ வந்து கிடச்சிரும். நம்மளுக்கு இங்கே 1 2 3 ஸ்பேஸ் கிடச்சிரும்.
ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு வேல்யூமே கால்குலேட் பண்ணும்போது இப்படி ஒவ்வொரு ரோவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிரும். ஸோ இதுக்கு தான் இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், ஜேங்கிற ஃபார் லூப்பு. இந்த ஃபார் லூப்புக்குள்ள ரேஞ்ச் வந்து என்ன செட் பண்ணுறேன்னா, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ரோக்குமே 2ங்கிற வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஃபஸ்ட் ரோவில் 1 ஸ்டார் இருக்குது, 2வது ரோவில் 3 ஸ்டார் இருக்குது, 3வது ரோவில் 5 ஸ்டார் இருக்குது. இப்போ 2ங்கிற வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால 2ன்னு இருக்குது. ரேஞ்சில் 2 ஸ்டார் ஐ -1ன்னு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, -1ன்னு கொடுத்தா 2, இங்கே ஐயோட வேல்யூ வந்து இங்கே 1, -1ன்னு போட்டால் 2 2 2 -1 1, 1 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். இங்கே வந்து டேபிளில் போட்டுடலாம் 1. அடுத்தது இப்படியே தான் நம்ம இப்படி வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவ்வளோ வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. 2வது ரோவில் 3 ஸ்டார் வேணும், 3வது ரோவில் 5 ஸ்டார் வேணும், அதே மாதிரி 4வது ரோவில் இன்னும் 2 3 4 5 6 7 ஸ்டார் வேணும். இப்படியே அடுத்ததாக இதுக்கும் போட்டுடலாம். இதுக்கு வந்து இது அடுத்ததாக ரேஞ்ச் செட் பண்ணணும். இப்போ அடுத்தது இதுக்கே இப்படி ரேஞ்ச் இப்போ என்ன செட் பண்ணோம்னா, இப்போ இங்கே அடுத்ததாக இங்கே எவ்வளோ ரோ இருக்குது நம்மளுக்கு, 1 2 3 ரோ இருக்குங்களா. இதோட சேர்ந்த கணக்கு எடுத்துக்கும். இப்போ வந்து மீதம் 3 ரோ இருக்குது. அதனால ரேஞ்சில் நான் என்ன கொடுக்குறேன், அவுட்டர் ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணி ரேஞ்சில் நான் இங்கே என்ன கொடுத்துருக்குறேன் 3. இப்போ ரிவர்ஸில் பிரிண்ட்டாக இருக்க எப்போவுமே 3, 0, -1 இப்படித்தான் ரேஞ்சில் வந்து கொடுப்போம். இதே மாதிரி ஸ்பேஸும் அதே தான். எஸ்ங்கிற ஃபார் லூப்பில் அடுத்ததாக ரேஞ்ச் என்ன கொடுப்போம், எஸ்ங்கிற ஃபார் லூப்பில் 4 -i இதே தான் கொடுப்போம். அடுத்தது ஜேங்கிற ஃபார் லூப், பிரிண்ட் எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்கு. இங்கேயும் வேல்யூ வந்து 2 2 தான் டிகிரிஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதனால் 2 ஸ்டார் i -1 அதே தான் வரும். இங்கே வந்து ரோல் வந்து அடுத்ததான் 5வது ரோ, 6வது ரோ, 7வது ரோ. அடுத்து ஸ்பேஸ்க்கு வந்து டேபிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது 1 2 3 4 5. ஓகேங்களா, இந்த 5வது ரோக்கு வந்து இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், 1 ஸ்பேஸ் வேணும். அடுத்து 6வது ரோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், 2 ஸ்பேஸ் வேணும். அடுத்து 7வது ரோக்கு 3 ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் அடுத்து ஜே வேரியபிள்லையும் எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். 5வது ரோக்கு எவ்வளோ ஸ்டார் இருக்குது, 1 2 3 4 5 ஸ்டார் இருக்குதுங்களா, 5 ஸ்டார் இருக்குது. அடுத்து 6வது ரோவில் 3 ஸ்டார் இருக்குது, 7வது ரோவில் 1 ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ ப்ரோக்ராமில் பார்க்கலாங்களா அது எப்படி கொண்டு வரலான்ட்டு. இப்போது இந்த பேட்டர்ன் எப்படி ப்ரோக்ராமில் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரோ வேணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்பர் பிரமிட் மட்டும்தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணி கீழே வந்து ரிவர்ஸ் பிரமிட் வந்து போடுவோம். நம்மளுக்கு வந்து மேலே அப்பர் பிரமிட் மட்டும்தான் இப்போ போட போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 1, 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, டேபிள் காலம்லேயே அவ்வளோதான் கொடுத்துருப்போம் வேல்யூ 1, 5. அடுத்து ஸ்பேஸோட இருக்குது இன்னர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எஸ் இன் ரேஞ்ச், எஸ் இன் ரேஞ்ச் இதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்குறேன் நான் 4 ரோ இருக்குது, 4 -i கொடுக்குறேன். அடுத்து பிரிண்ட் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுக்கணுங்க, ஸ்பேஸ் கொடுத்து கொட்டேஷன் கொடுத்துட்றேன். என் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் வரணுங்கிறதுக்காக எண்டு. ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இதுக்குள்ளே என்ன வேல்யூ வந்து கொடுக்கலாம், ஒவ்வொரு ஸ்டாருக்குமே ஒவ்வொரு ரோலையுமே என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது, 2ங்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதனால 2 ஸ்டார் ஐ வந்து கால் பண்ணுறீங்க, i -1. ஓகேங்களா, i -1 கோலன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போது பிரிண்டில் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்டார் எண்ட். ஓகே,
இப்போ இங்கே பிரிண்ட் கொடுக்குறேன். இது வந்து நெக்ஸ்ட் லைன் போ அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ரன் கொடுத்து பார்க்கலாம், என்ன அவுட்புட் கிடைக்கும். இன்வாலிட் சின்டாக்ஸ் ஃபார் I in range. ஸ்பேஸ் வந்து இன்னொரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு அப்பர் பிரமிட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. அடுத்தது கீழே டைமண்ட் ஷேப் வரக்கு முதல்ல அப்பர் பிரமிட் ஷேப் போட்டு அடுத்தது கீழே ரிவர்ஸ் பிரமிட் ஷேப் போட்டோம்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக கீழே வந்து ரிவர்ஸ் பிரமிட் ஷேப் வந்து போடலாம். ஃபார் லூப், இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அவுட்டர் ஃபார் லூப் ஃபார் I இன் ரேஞ்ச். இது வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து அப்பர் பிரமிட் இங்கே போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மீதி வந்து 3 ரோ தான் இருக்குது இங்கே. ஓகேங்களா? 1 2 3. அதனால் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3, 0, -1. அடுத்ததாக ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் ஒவ்வொரு அது கொடுக்குறக்கு ஃபார் எஸ் இன் ரேஞ்ச். இதுக்குள்ளே என்ன வேல்யூ செட் பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 - I அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ அடுத்ததாக பிரிண்ட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறோம். பிரிண்டில் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொட்டேஷன் கொடுங்க, இந்த மார்க்கு. அப்போ தான் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததாக எண்டு கொடுக்குறேன். இந்த எண்டு எதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறமே எனக்கு இன்னொரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் j இன் ரேஞ்ச். இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், ஒவ்வொரு ரோக்குமே 2ங்கிற வேல்யூ வந்து டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால 2 ஸ்டார் I -1 இப்போ கோலன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டார் வந்து கொடுக்குறோம், ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லித்தந்த அந்த பேட்டர்னையே பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே, நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கம்பைன் பண்ணி போட்டு பழகிருப்பீங்க நேரம். ஓகே, ஸ்டார் எண்ட் ஈக்குவல் டு. ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்ததாக நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிண்ட் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இது எப்படி நம்மளுக்கு இந்த அவுட்புட் கிடச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் ஷேப் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டைமண்ட் ஷேப் கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு அப்பர் பிரமிட் ஷேப் போட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பிரமிட் ஷேப் வந்து போட்டோம்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் பிரமிட் ஷேப்புக்கு டேபிள் வந்து போடுவோம். அதில் எவ்வளோ ரோ இருக்குது, அப்பர் பிரமிட் ஷேப்பில் 4 ரோ இருக்குது. 4 ரோ இருக்குங்களா? அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இப்படி காலமையும் செட் பண்ணி நம்ம டேபிள் வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ இங்கே ஃபார் லூப் வந்து ப்ரோக்ராமில் நான் போடுறேன். ஃபார் I இன் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு அப்பர் பிரமிட் ஷேப்புக்கு 4 ரோ வந்து எனக்கு தேவை. அதனால் 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு 1 2 3 4. ஓகே, 4 வரைக்கும் இங்கே வேல்யூ வந்து செட் ஆகிருக்கும். செட் ஆனோடனே இங்கே வரும் ஃபார் லூப்புக்குள்ளே, உள்ள இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வந்து வருது. இந்த ஃபார் லூப் வந்து எதுக்குன்னா ஸ்பேஸ் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் 4 ரோ இருக்கிறங்காட்டி 4 கொடுத்துக்கிறேன். 4 - I. இப்போ ஐயோட வேல்யூ வந்து இங்கே என்ன, 1. 4 - 1னா 3. ஓகேங்களா? 3ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வரும். இப்போ பிரிண்டில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்போ 3 ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு வந்து இங்கே வரும். அழகாக இந்த இடத்துல வந்து 1 2 3 ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் அடுத்ததாக இங்கே வருது. இப்போ அடுத்ததாக ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அடுத்ததாக ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜேங்கிற ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஃபார் j இன் ரேஞ்ச் 2 ஸ்டார் ஐன்னு கொடுத்துக்கிறேன். அப்போது ஐயோட வேல்யூ வந்து இங்கே ஐயோட வேல்யூ வந்து 1 இல்லைங்களா? 1 -1. இப்போ வேல்யூ வந்து என்ன, 2 2 2 -1 1. ஓகேங்களா? இப்போ இந்த 1ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வந்து வரும். இந்த பிரிண்ட்டில் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும்னு சொல்லியிருக்கிறேன். இது அப்படியே என்ன பண்ணும், இங்கே வந்து ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்ததாக இங்கே என்ன நடக்குது, இன்னொரு லைன் க்ரியேட் பண்ணு.
இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போ, தொடர்ச்சி இந்த லைன் வேண்டாம், இந்த லைன்லேயே ஸ்டார் பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போயிடும். நெக்ஸ்ட் லைனுக்கு இங்கே வந்துட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் கர்சர். ஸோ அடுத்ததாக இங்கே என்ன போகும், அடுத்தது இங்கே வராது, இந்த லூப் இன்னும் முடியவே இல்லை. அடுத்ததாக இங்கே போகும், மறுபடியும் போகும். இங்கே போய் ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2, இந்த லூப்புக்குள்ளே வந்து மறுபடியும் வருது. ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் 4 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து 2, 4 மைனஸ் 2 2 ஸ்பேஸ் வந்து விடணும். இப்போது இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருது. அடுத்ததாக ஸ்பேஸ் வந்து விட சொல்லியிருக்கிற பிரிண்ட்டில் இப்போ என்ன பண்ணுது, கரெக்டாக இங்கே வந்து 1 2 இங்கே வந்து இப்படி 2 ஸ்பேஸ் விட்டுருக்கு. அடுத்ததாக என்னென்னா 2 ஸ்பேஸ் விட்டோடனேயுமே டேரெக்டாக இந்த லூப்புக்குள்ளே வந்து வரும். ஸ்டார் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஜேங்கிற லூப்புக்குள்ளே வரும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 ஸ்டாரு ஐ. இப்போது ஐயோட வேல்யூ வந்து என்ன, 2 மைனஸ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். 2 4 4 மைனஸ் 1 3 3ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட்டுக்குள்ளே ஒரு 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லி, 3 ஸ்டாருமே ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ண சொல்லி வரும். இங்கே தான் 2 ஸ்பேஸ் விடணும், போன டைம் மாற்றி சொல்லிவிட்டேன். இங்கே வந்து 3 ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. அடுத்ததாக 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணோடனேயுமே அடுத்ததாக இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ இந்த லூப் வந்து இதோட முடிஞ்சு. ஃபார் ஜே லூப் வந்து ஒர்க் முடிஞ்சு. அடுத்ததாக நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இந்த லைனுக்கு வந்து வந்துடும். இப்போ இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகிட்டு இருந்து இப்போது மறுபடியும் இந்த லூப்புக்கு வருது. ஓகேங்களா. இந்த லூப்புக்குள்ளே வந்து மறுபடியும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இப்போ ரேஞ்ச் ஐயோட வேல்யூ வந்து 3. ஓகேங்களா. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3. அடுத்து இந்த ஸ்பேஸ் விட வேண்டிய லூப்புக்குள்ளே வருது. ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் 4 மைனஸ் 3. ஐயோட வேல்யூ வந்து இப்போ 3 தானே, 4 மைனஸ் 3. அதனால் இங்கே இப்போது பிரிண்ட்டுக்குள்ளே 3 ஸ்பேஸ் விட சொல்லி இங்கே கால் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 1 2 3 ஸ்பேஸ் விட்டுருக்கும். 3 ஸ்பேஸ் விட்ட உடனே ஜே லூப் வந்து கால் பண்ணும். அடுத்ததாக ஜே லூப்பில் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 ஸ்டாரு ஐன்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ஸ்டாரு ஐயோட வேல்யூ வந்து 3 மைனஸ் 1. இப்போ வேல்யூ என்ன, 2 3 6 6 மைனஸ் 1 5. இப்போது அடுத்ததாக 5 ஸ்டார் வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லி இங்கே கால் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இங்கே அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனோடனேயுமே அடுத்ததாக அப்படியே இங்கே இந்த பிரிண்ட்டுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு வருது. அடுத்ததாக இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து நெக்ஸ்ட் லைனுக்கு இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது கர்சர். ஓகேங்களா. இப்போ இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே வரும். மறுபடியும் ஃபார் லூப்புக்கு வரும். ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இப்போ ஐயோட வேல்யூ வந்து 4ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே வரும். உள்ளுக்கிற இந்த இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஃபார் எஸ் இன் ரேஞ்ச் 4 மைனஸ் 4 4 மைனஸ் 4 0 வைக்கிறங்காட்டி அடுத்தது இங்கே கால் பண்ணு பிரிண்ட்டில் வேல்யூ வந்து 0 வைக்கிறங்காட்டி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அழிச்சிட்றேன், கொஞ்சம் கசகசனுக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக 0 ஸ்பேஸ் தானே விட்டுருக்கு, ஸ்பேஸே விடல. அதனால் இங்கே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 ஸ்டாரு ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 8 8 மைனஸ் 1 7. 7ஓட வேல்யூ எடுத்து இந்த பிரிண்ட்டுக்குள்ளே ஒரு 7 ஸ்டார் இப்போ பிரிண்ட் ஆகும். இங்கே நம்மளுக்கு 7 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. 7 ஸ்டார் பிரிண்ட் ஆனோடனேயுமே அடுத்ததாக இந்த பிரிண்ட்டுக்கு வரும். இந்த பிரிண்ட் வந்து என்ன அர்த்தம், ஜே ஃபார் லூப்போட ஒர்க் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் லைன் போ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்ததாக இங்கேருந்து அப்படியே இந்த லைனுக்கு வந்து போயிடும். இங்கே வந்துட்டு அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார் லூப்போட இப்போ ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டைமண்ட் ஷேப்பில் பாதி முடிச்சிட்டோம். அதாவது அப்பர் பிரமிட் ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது முடிஞ்சோடனேயுமே தான் இங்கே கால் ஆகும் வந்து. ஸோ இப்போ
நான் இங்கேன்னு ஃபார் லூப் அப்பர் ஃபார் லூப்பில் இங்கேன்னு கொடுத்துருக்குற ஃபார் ஐயின் ரேஞ்சில் ரிவர்ஸாக பிரிண்ட் ஆகணும் நம்மளுக்கு 3லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரணும். அதனால் ஃபார் ஐயின் ரேஞ்ச் 3, 0ன்னு கொடுத்துருக்குறேன். அதனால் 3, 2, 1 -1 எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 3ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே வந்து வரும் உள்ள. அடுத்ததாக இங்கே வந்து ஃபார் எஸ்இன் ரேஞ்ச் 4 - i. ஓகேங்களா? இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3ங்களா, 4 - iனா 4 - 3னா ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே விடணும். ஓகேங்களா? 4 - i, ஐயோட வேல்யூ வந்து இப்போது 3. இப்போது இங்கே வந்து வேல்யூ வந்து 1 இந்த எஸ்ஸோட வேல்யூ. ஸோ இதை வந்து பிரிண்ட்டுக்குள்ளே இங்கே வந்து வரும். அடுத்து பிரிண்ட் ஆப்ஷனுக்கு இங்கே வரும். ஒரு ஸ்பேஸ் விட சொல்லி இங்கே வந்து கால் வந்து வரும். இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து விட்டுருக்குது. இந்த எண்டு எதுக்குன்னு தெரியும், ஒரு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்டு. ஸோ அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஃபார் ஜேயின் ரேஞ்ச் 2 i. ஓகேங்களா? இது வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஃபார் லூப்பு. ஃபார் ஜேயின் ரேஞ்ச் 2 i. இப்போ ஐயோட வேல்யூ வந்து என்ன நம்மளுக்கு 3 -1ன்னு கொடுத்துருக்குறேன். இப்போது 2 6, 6 - 1 5. இந்த 5ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட்குள்ளே வரும். நான் பிரிண்ட்டில் ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ 5 ஸ்டார் வந்து இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்பவும் போல தான் நம்மளுக்கு அடுத்த லைனுக்கு வந்து போக சொல்லி இங்கே கால் ஆகும். அடுத்ததாக இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து போயிடும். ஸோ அடுத்ததான் மறுபடியும் இந்த மாதிரி தான் ஃபார் லூப்புக்கு மறுபடியும் வரும். அடுத்ததான் இந்த 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்படி தான் 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு வேல்யூவை கொடுத்து 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்ததான் 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அடுத்து 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லூப் வந்து ஒர்க் ஆகி தான் நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதே கான்செப்டில் நம்பர்ஸ் எப்படி அவுட்புட்டாக கொண்டு வரலாம் பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அவுட்புட்டாக கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து ஸ்டார் வந்து எப்படி பேட்டர்ன் வைஸில் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்பர்ஸை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இன்க்ரீஸ் நம்பர் இன் ஈச் ரோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார் பேட்டர்ன் வந்து பார்த்துருப்போம், ரைட் ட்ரையாங்கிள். அதே கான்செப்ட் தான் இதுலேயுமே யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பெண்ணை வாட்ச் பண்ணோம்னா எவ்வளோ ரோ இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 ரோ இருக்குதுங்களா? 5 ரோ இருக்குது. ஸோ இப்போது ஒவ்வொரு ரோக்கும் எவ்வளோ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் ரோவில் 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நம்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதில் வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ரொம்பவே சிம்பிள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமுக்கே போயிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இப்போ எவ்வளோ ரோ வேணும்? 5 ரோ வேணும். அதுக்கு ஆர்குமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்? 1லேருந்து 6 வரைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததான் இன்னர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதில் ஃபார் ஜே இன் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறோம். இப்போது ஒவ்வொரு ரோலையும் வந்து ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. அதனால 1லேருந்து தான் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதனால் 1, இங்கே ஐங்கிற வேல்யூ வந்து நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். i + 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே அடுத்ததாக இந்த ஃபார் லூப்புக்குள்ளே பிரிண்ட் ஜேங்கிற வேரியபிள் வந்து இங்கே கால் பண்ணுறேன். ஜே ஸ்பேஸ் 1 வேணும் எனக்கு. அதனால எண்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து என்டர் கொடுத்து எனக்கு வந்து 5 ரோ வேணும். ஒவ்வொரு லைன் பிரிண்ட் ஆனோடனேயுமே எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகணுங்கிறதுக்காக பிரிண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
மாற்றி இன்னுக்கு பதிலாக இது போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நினச்ச மாதிரியே ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த அவுட்புட்டு. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு ரோக்கும் வந்து ஒவ்வொரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ ரோ இருக்குது, 5 ரோ இருக்குது இல்லைங்களா? ஸோ நான் இப்போ அவுட்டர் ஃபார் லூப்பில் என்ன போடுறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 6 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ 1 2 3 4 5 வரைக்கும் இங்கே வேல்யூ வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐயோட வேல்யூ வந்து என்ன 1. ஓகேங்களா? இந்த 1ஓட வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே வரும், இந்த ஃபார் லூப்பில் வரும். அடுத்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1ன்னு கொடுத்துருக்குறேன். ஏன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக. இப்போ 1 கொடுக்கலின்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளுக்கு. அதனால தான் 1ன்னு கொடுத்துருக்குறேன். 1, i + 1. ஐயோட வேல்யூ வந்து என்ன 1 + 1. அப்போது 1 + 1ன்னு இங்கே இப்போது 1, 1 1 + 1 2ங்களா? இப்போ 1, 2ன்னு இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே 1, 2ன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரே வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், 1ஆம் நம்பர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஜேவோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் இங்கே வரும், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். பிரிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்குறேன், ஜேங்கிற வேரியபிளை கால் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஜேவோட வேல்யூ வந்து என்ன 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, நான் இங்கே எண்டு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்க சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. அடுத்ததான் இங்கே என்ன நடக்குன்னா, அடுத்து இங்கே வரும், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். ஜே லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து வரும், கர்சன் இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒன்றும் பிரிண்ட் ஆகாது, சும்மா பிளிங்க் ஆகிட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த லூப் வந்து ஒர்க் ஆகி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்து வருது. ஸோ இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2ங்களா? ஸோ இப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்து வருது. ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1, i + 1ன்னு இருக்குது. இப்போ i + 1னா 2 + 1. 2 + 1னா இப்போ 1, 3ன்னு இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே இப்போ வேல்யூ இருக்குது. இப்போது 1, 3னா இப்போ இந்த லூப் வந்து 2 டைம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 1, 2ன்னு இருக்குது இப்போது. ஓகேங்களா? இப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்சுக்குள்ளே 1, 2ங்கிற வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு 1ங்கிற வேரியபிள் வந்து இங்கே. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து 2 டைம் ஒர்க் ஆகும். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே ஜேவோட வேல்யூ வந்து 1. இந்த 1 அப்படியே இங்கே வந்துடும், ஜேவோட வேல்யூ வந்து 1. இந்த 1 இங்கே வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? பிரிண்ட் ஆகி இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ அடுத்து தான் மறுபடியும் இந்த ஜே லூப்புக்குள்ளேயே வந்துடும். இந்த ஜே லூப் வந்து இன்னும் முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜேவோட வேல்யூ வந்து இங்கே 2. ஓகேங்களா? இந்த 2ஓட வேல்யூ இங்கே தூக்கிட்டு வந்து அப்படி இங்கே பிரிண்ட்டில் கொண்டு வரும். நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜேங்கிற வேரியபிள் கால் பண்ணியிருக்கேன். ஜேவோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ எனக்கு இங்கே வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆகி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிருச்சு, எண்டு கொடுத்துருக்குறங்காட்டி. ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்கும், இது அப்படியே இந்த ஃபார் லூப்போட வேலை வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே 1, 2 வேல்யூ தான் இருக்குது, அதோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் லைன் போ அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து கொடுத்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட வேலை, இவ்வளோ முடிஞ்சு.
இப்போ இங்கே மறுபடியும் வருமா, ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் லூப்புக்குள்ளே வந்து இப்போது வேல்யூ வந்து இங்கே 3, I in range இங்கே வந்து 3ங்கிற வேல்யூ தூக்கிட்டு வந்து இங்கே ஜே லூப்புக்குள்ளே வருது. இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1, I + 1 ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன 3 + 1. இப்போ 1, 4 1,4ன்னு இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருந்தேன்னா வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 1 2 3. ஸோ இவ்வளோ டைம் 3 டைம் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். இப்போது ஜேங்கிற இன்னர் லூப் வந்து. ஸோ இப்போது ஜேக்குள்ளே வந்து 1ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இப்போது ஜேக்குள்ளே 1ங்கிற வேல்யூ இருக்குது. பிரிண்டில் ஜேவை கால் பண்ணிக்கிறேன். ஜேவோட வேல்யூ வந்து 1. இந்த 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி தான் 1 இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு, ஸ்பேஸ் 1 கிடச்சிருச்சு. ஸோ அடுத்ததாக இந்த லூப் இன்னும் முடியவே இல்லை. மறுபடியும் இது இங்கேருந்து இதே ஃபார் லூப்புக்குள்ளே வரும். அப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஜேவோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ ஜேவோட வேல்யூ வந்து 2ங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக பிரிண்ட் கொடுத்துருக்குறேன். பிரிண்ட்டில் இப்போ ஜேவோட வேல்யூ வந்து 2. இந்த 2 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் கொடுத்து எண்டு கொடுத்துருங்கிறங்காட்டி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அதுவே மறுபடியுமே ஃபார் லூப் இந்த ஜே லூப்புக்குள்ளேயே வருது. ஜேவோட வேல்யூ வந்து இப்போ வந்து 3. ஓகேங்களா. ஸோ இப்போது அடுத்ததாக பிரிண்ட்டுக்குள்ளே வருது. பிரிண்ட்டில் வேல்யூ வந்து 3, ஜேவோட வேல்யூ. இந்த 3ங்கிறது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஜேவோட லூப் வந்து 3 டைம் தான் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்ததாக இந்த 3 பிரிண்ட் ஆனோடனே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும். ஓகேங்களா. இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து இங்கே போயிடும். இங்கே வந்து எம்டியாக கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்து வந்துடும். ஓகேங்களா. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போ அடுத்து வந்து இது வந்து வரும். இந்த மெயின் ஃபார் லூப் வந்து அவுட்டர் ஃபார் லூப் வந்து 4 ரூபா இருக்கிறங்காட்டி 4வது வேல்யூ பிரிண்ட் ஆகிற வரைக்கும் வரும். ஸோ அடுத்து 4வது வேல்யூ. இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ வந்து இப்போ 4. இப்போ அடுத்ததாக 4 இங்கே வந்து தூக்கிட்டு வந்துட்டு இங்கே வரும். இன்னர் லூப்புக்குள்ளே வருது. இன்னர் லூப்புக்குள்ளே வந்தது வரும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1, I + 1 ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன 4 + 1 ஈக்குவல் டு 1, 5. 1, 5 இருந்தால் இந்த இன்னர் ஃபார் லூப் எத்தனை டைம் ஒர்க் ஆகுது, 1 2 3 4 டைம் ஒர்க் ஆகும். இப்போ ஜேவோட வேல்யூ வந்து என்ன, ஃபஸ்ட்டு 1. அடுத்ததாக பிரிண்ட்டுக்குள்ளே இங்கே வரும். பிரிண்ட்டில் ஜேவை கால் பண்ணியிருக்கிறேன். ஜேவோட வேல்யூ வந்து 1. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்பேஸும் விட்டாச்சு. அதே மாதிரி தான் இதே தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்குள்ளே வந்து இதோட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா. இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருது. இதோட ஜேவோட வேல்யூ வந்து 2. இதை தூக்கிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து அவ்வளோதான். அடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் இதே ஃபார் லூப்புக்குள்ளே வருது. இதோட வேல்யூ வந்து 3. இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே வருது. பிரிண்ட்டில் ஜேவோட வேல்யூ வந்து 3. இந்த 3 தூக்கிட்டு வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து அதே மாதிரி தான் மறுபடியும் ஃபார் லூப்புக்குள்ளேயே வருது. இப்போ ஜே1 ரேஞ்ச். இப்போ இதோட வேல்யூ வந்து 4 தூக்கிட்டு பிரிண்ட்டுக்குள்ளே வருது. ஜேவோட வேல்யூ வந்து 4. இங்கே 4 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே 4 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இங்கே என்ன தப்பு பண்ணிக்கிறேன்னா, நான் இங்கே வந்து 5 இன்னொரு வந்து வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. 5 வரைக்கும் இருக்குது இங்கே.
ஸோ அதைத்தான் நான் மாற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகணும். நான் இங்கே கீழே இருக்கிற ரோக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ இங்கே அவ்வளோதான். இந்த ரோ வந்து நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ஆகியாச்சு. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் ஆன உடனே நம்மளுக்கு இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இது இந்த ஃபார் லூப் வந்து வரும். ஃபார் ஐ இன் ரேஞ்சோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 5ங்கிற வேல்யூ தூக்கிட்டு இந்த லூப்பில் வந்து வரும். இப்போ இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1, i + 1. ஐயோட வேல்யூ வந்து 5. 5 + 1 ஈக்குவல் டு 5 + 1 ஈக்குவல் டு 1, 6. ஆர்கியூமெண்ட் 6 இருந்தால் என்ன ஒர்க் ஆகும்? எவ்வளோ டைம் இந்த லூப் ஒர்க் ஆகும்? 1, 2, 3, 5. 5 டைம் இந்த லூப் ஃபார் லூப் இந்த 5 டைம் இந்த லூப் வந்து இன்னொரு லூப் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜேவோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து தான் இங்கே வரும் பிரிண்ட்டுக்கு. ஜேவோட வேல்யூ 1. இந்த 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பிரிண்ட் ஆனோடனே அடுத்தது அப்படியே இந்த லூப்பில் வரும் மறுபடியும். இப்போ ஜேவோட வேல்யூ வந்து 2. இப்போ அடுத்ததாக அப்படியே இங்கே பிரிண்ட்டுக்கு வரும். ஜேவோட வேல்யூ 2. அடுத்தது அப்படியே இங்கே 2 பிரிண்ட் ஆகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மறுபடியும் ஃபார் லூப்பில் வரும். ஜேவோட வேல்யூ வந்து 3. ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே வரும். 3ஓட வேல்யூ தூக்கிட்டு வந்து பிரிண்ட் ஆச்சு. இப்படியே 5 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி இந்த ரோ வந்து வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்க சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். போன கிளாஸ்ல ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அதே நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆகிற மாதிரி எப்படி ப்ரோக்ராம்ல அவுட்புட் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இன் ஈச் ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 5 ரோ இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோவில் 1ங்கிற வேல்யூ காட்டி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது. ரெண்டாவது ரோவில் 2ங்கிற காட்டி 2 டைம் 2 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதே 3வது ரோவில் 3ங்கிற காட்டி 3 டைம் 3 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படியே 4, 5 சேமாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ ரோ இருக்குதுன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இங்கே 1, 2, 3, 4, 5 ரோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வேல்யூ எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்சில் வந்து மொத்தம் எவ்வளோ ரோ இருக்குது? 5 ரோ வந்து நம்மளுக்கு வேணும். அதனால் ஆர்குமெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம்? 1, 6ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்னர் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். ஐயோட வேல்யூவை இங்கே நான் வந்து கால் பண்ணுறேன். ஐங்கிற வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஐங்கிற வேரியபிளை கால் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் இங்கேயுமே ஐங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். ஐ, எண்ட். ஓகே, அடுத்ததாக இந்த பிரிண்ட் வந்து எது கொடுக்குறோம்? இது வந்து நெக்ஸ்ட் லைன் போ அடுத்தது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் கொடுத்து பார்க்கலாம் என்ன அவுட்புட் நம்மளுக்கு வருதுன்னு. ஐ இன் ரேஞ்ச். ஓகேங்களா? ரன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டின் கேட்ட மாதிரியே ஒவ்வொரு வழியுமே 2 டைம்
ஈச் நம்பர் வந்து 2 இருந்துச்சா 2 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, 3 இருந்துச்சுன்னா 3 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, 4 இருந்துச்சு 4 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, 5 வந்து 5 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இது வந்து எப்படி இந்த வேல்யூ வந்து கிடச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம், எவ்வளோ ரோ இருக்குன்னு செக் பண்ணுவோம் இல்லைங்களா. 5 ரோ வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அவுட்டர் ஃபார் ரூப்பில் வந்து ரோ வந்து எவ்வளோ வேணும்னு நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். 1லேருந்து 6 கொடுத்துருக்குற ஆர்கியூமெண்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து வேல்யூ எவ்வளோ, 1 2 3 4 5 ஆர்கியூமெண்ட்டில் 5 வரைக்கும் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா. ஓகேங்களா, 5 டைம் லூப் வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போது ஐயோட வேல்யூ வந்து என்ன, ஃபஸ்ட்டு 1. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லூப்புக்குள்ளே வந்து வரும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை கால் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன, 1. ஓகேங்களா, ஐயோட வேல்யூ 1 ஆக்கிறங்காட்டி இப்போ ஜேயில் 0ன்னு வேல்யூ இருக்குமா. அது 0ன்னு வேல்யூ இருந்தாலுமே நான் இங்கே ஐயைத்தான் நான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஐயோட வேல்யூ எதுவோ அதைத்தான் இந்த லூப் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கேயுமே அடுத்த வரும், இங்கே பிரிண்ட்லேயுமே ஐயோட வேல்யூ தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஜேயோட வேல்யூ இங்கே கன்சிடர் பண்ணவே பண்ணாது இங்கே இந்த இடத்துல. ஸோ இங்கே ஐயோட வேல்யூ தான் கொடுத்துருக்குறேன். ஐயோட வேல்யூ வந்து 1. எனக்கு இங்கே அடுத்ததாக 1ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 1 பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு எண்டு கொடுத்துருக்குறங்காட்டி. அடுத்ததாக இந்த ஒர்க் முடிஞ்சோடனேயுமே இங்கே வந்து வருது இந்த பிரிண்ட்டுக்கு. இந்த பிரிண்ட் நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த ஃபார் லூப் ரன் ஆகி முடிஞ்சோடனேயுமே நியூ லைன் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இங்கேருந்து இங்கே நியூ லைன் வந்து க்ரியேட் ஆகிரும். இங்கே சும்மா கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நடந்து முடிஞ்சோடனேயுமே அடுத்தது இங்கே என்ன போகும்னா, இங்கேருந்து இங்கே மறுபடியும் ஃபார் லூப்புக்குள்ளே போகும். இங்கேருந்து ஃபார் லூப்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ வந்து இங்கே 2. இங்கே 2ங்கிற வேல்யூ இருக்குமா. இங்கே 2ங்கிற வேல்யூ இருந்தால் இப்போது ஜேஸ் ஈக்குவல் டு ஜேவோட ஆர்கியூமெண்ட் ஜேவோட ரேஞ்சில் இப்போது 0, 1 இப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்படியே இருந்தாலுமே ஜேவோட வேல்யூ இங்கே கன்சிடர் பண்ணவே பண்ணாது. இந்த லூப் வந்து 2 டைம் ஒர்க் ஆகும். 2 டைமுமே இந்த 2ங்கிற வேல்யூ தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போது இந்த லூப்புக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டுக்குள்ளேயுமே நான் இங்கே ஐயத்தான் கால் பண்ணியிருக்கிறேன். ஐயோட வேல்யூ இங்கே வந்து 2 தான். ஓகேங்களா, ஸோ 2ங்கிறது வந்து இங்கே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியுமே இந்த லூப்புக்குள்ளே வருது. ஜேவோட வேல்யூ அடுத்தது இங்கே 1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணுவீங்க, ஆனால் கிடையாது. இங்கே ஜேவை நான் கால் பண்ணவே கிடையாது. இங்கே ஐயத்தான் கால் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, ஜேவோட லூப் வந்து 2 டைம் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ரெண்டாவது டைம் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த 2வது டைமே 2ங்கிற வேல்யூ தான் இப்போ எடுத்துக்கும். ஏன்னா இங்கே ஐங்கிற வேரியபிள் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறங்காட்டி. ஸோ அடுத்தது இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே வரும். ஐயோட வேல்யூ வந்து இப்போவுமே 2 தான். ஓகேங்களா, அதனால 2வது டைமுமே எனக்கு 2 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதுக்குள்ளே இந்த லைனுக்கு வரும். ப்ரோக்ராம் வந்து இந்த லைனுக்கு வரும். இந்த லைன் என்ன சொல்லிக்கிறேன், பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு, நியூ லைன் வந்து க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபார் லூப் வந்து 2 டைம் ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நியூ லைன் வந்து க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நியூ லைன் வந்து போயிடுச்சு அடுத்த லைனுக்கு. ஸோ அடுத்ததாக இங்கேருந்து மறுபடியும் இந்த லூப் வந்து கால் பண்ணும். அடுத்தது இங்கேருந்து இந்த லூப் கால் பண்ணுதுங்களா. இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்சோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ இங்கே 3. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததாக இங்கே உள்ளே வருது, இன்னொரு லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து 3. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஜேஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 அப்படின்னு சொல்லுவீங்க. ஜேவோட வேல்யூ வந்து இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஆனால் நான் வந்து ஐயை கால் பண்ணிக்கிறங்காட்டி ஜேவோட லூப் வந்து 3 டைம் ஒர்க் ஆகும். அந்த 3 டைமுமே இந்த லூப் வந்து 3ங்கிற வேல்யூ தான் எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா, அடுத்து இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வருமா. இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன சொல்லிக்கிறேன், இங்கேயுமே ஐயத்தான் கால் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே ஐங்கிற கால் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து 3. ஓகேங்களா, ஸோ எனக்கு இங்கே வந்து 3ங்கிறது இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆகி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருச்சு. 2வதாக வந்து மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளேயே போகும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து இங்கே 3 தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 3த்தை 2வது டைம் லூப் ஒர்க் ஆகும். ஆனால் வேல்யூ வந்து 3 தான் எடுத்துக்கும்.
ஓகேங்களா. 3 எடுத்துகிட்டு தான் இங்கே வந்து பிரிண்ட்டுக்குள்ளே வரும். பிரிண்ட்டில் ஐயை கால் பண்ணிக்கிற வேல்யூ வந்து 3 தான். ஓகேங்களா. ஸோ 3 வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் மறுபடியுமே லூப்புக்குள்ளே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயை கால் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து 3 தான். ஓகேங்களா. ஜே லூப் வந்து 3 டைம் ஒர்க் ஆகும். 3 டைமுமே 3ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த 3 இங்கே கொண்டு வந்து பிரிண்ட்டுக்குள்ளே கொண்டு வரும். பிரிண்ட்டில் ஐயை கால் பண்ணிக்கிறங்காட்டி ஐயோட வேல்யூ 3 தான். ஸோ 3 இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இது வந்து கால் ஆகும். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக, நியூ லைன் க்ரியேட் பண்ணு, ஃபார் லூப் ஒர்க் பண்ணி முடிச்சிருச்சுன்னா நியூ லைன் க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து இங்கே இந்த ரோக்கு வந்து வந்துடும். வந்து எம்டியாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எம்டியாக பிளிங்க் ஆகிட்டே இருக்குமா. ஸோ இப்போ மறுபடியுமே ஃபார் லூப்புக்குள்ளே வருது. ஃபார் லூப்பில் இப்போ ஐயோட வேல்யூ வந்து எங்கன்னா 4. ஓகேங்களா. இப்போது ஐயோட வேல்யூ வந்து 4 எடுத்துகிட்டு இந்த இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வந்து வரும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ 4 இருந்தால் ஜே 1 2 3ன்னு ஆர்குமெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. 4 டைம் ஜேங்கிற ஃபார் லூப் ஒர்க் ஆகும். 4 டைமே 4ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு தான் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே. இப்போது 4ங்கிற வேல்யூ இருக்கிறங்காட்டி அடுத்து பிரிண்ட்டுக்குள்ளே வரும். பிரிண்ட்லேயுமே ஐயத்தான் கால் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ வந்து 4. ஸோ எனக்கு இங்கே 4ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு டைமுமே இந்த 4ங்கிற வேல்யூ மட்டுமே எடுத்துகிட்டு போய் வந்து பிரிண்ட் ஆகுது. ஜேக்குள்ளே வேல்யூ இருக்கிறத கன்சிடர் பண்ணவே பண்ணாது. ஜேவோட லூப் வந்து 4 டைம் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் நியூ லைனுக்கு போயிட்டு 5யுமே 5 டைம் எடுத்துகிட்டு போய் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே லூப்பு தான் கண்டினியூஸாக இங்கே வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா வேரியபிள் வந்து மாற்றி பாருங்கள். இப்போ இதுலேயே இங்கே நான் வந்து ஜேன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. வேரியபிள் வந்து இங்கே ஜேன்னு கால் பண்ணுறேன். ஜேன்னு கால் பண்ணி ரன் கொடுத்தா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவுட்புட்டே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இங்கே ஐங்கிற வேரியபிளை கால் பண்ணியிருந்த போது எனக்கு இந்த அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. இதே ஜேங்கிற வேரியபிளை கால் பண்ணியிருக்கும் போது எனக்கு இந்த அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்டார்ஸையும் நம்பர்ஸையும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிளாஸில் அதே கான்செப்ட்ல ஆல்பாபெட் கேரக்டர்ஸை எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போது ஆல்பாபெட்ஸ் கேரக்டர்ஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஸ்டார் வந்து ஒரே ஸ்டாரை நம்ம 4 ரோல் வந்து ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு ரோக்குமே ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்தோன்னு என்ன பார்ப்போம், எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எவ்வளோ ரோஸ் இருக்குது, 1 2 3 4 ரோ இருக்குங்களா. அவுட்டர் லூப்பில் 4 ரோ இருக்குன்னு நம்ம அவுட்டர் லூப்பில் போட்டுருவோம். அடுத்ததான் காலமில் வந்து நம்ம வேல்யூ கொண்டு வரணும். இங்கே ஃபஸ்ட் காலமில் ஏ பிரிண்ட் ஆயிரும். இதே செகண்ட் காலமில் பாருங்கள், பி வந்து நம்ம கொண்டு வரணும். இந்த வேல்யூ எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும். இன்னர் லூப்பில் இப்போ 4 ரோ இருக்குங்களா. ஸோ அப்போ அவுட்டர் லூப்பில் ரேஞ்ச் வந்து 4ன்னு கொடுப்போம். அப்போது 0 1 2 3 0 1 2 3 வரைக்கும் வேல்யூ ஆட் ஆகுங்களா. ஸோ இப்போது இது கூட என்ன வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ அடுத்தடுத்த ரோ வரும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ள இன்னர் லூப்புக்குள்ளே வரும்போது 0ங்கிற வேல்யூ இருக்கும்போது ஜே கூட என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போது 0 கூட +1 ஆட் பண்ணால் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
ஜேங்கிற இந்த இன்னொரு லூப்புக்குள்ளே அப்போ 0ன்னு இருக்குது. அப்போ இந்த லூப் வந்து ஒரு டைம் ரன் ஆகுமா, அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்கும்போது ஜே ஈக்குவல் டு 1, ஏன்னா இங்கே தான் ஐயை கால் பண்ணிக்கிறேன் நான். 1 + 1 1 + 1 வந்து 2ஆக மாறிடும். அப்போது இப்போ ஜேக்குள்ளே 0,1ன்னு வரும். இப்போ லூப் 2 டைம் ஒர்க் ஆகுங்களா, அப்போ இந்த 2 காலம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை எப்படி இந்த வேல்யூ எப்படி ப்ரோக்ராமில் கொண்டு வந்துடலான்னு பார்க்கலாம். அதில் இன்னும் டீப்பாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ ப்ரோக்ராம் போயிடலாம், ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 4 ரோ வேணும். ஸோ அதுக்கு அவுட்டர் லூப் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்சுக்குள்ளே 4 ரோ வேணும். அப்போது 4ன்னு வேல்யூ கொடுத்தனா 0லேருந்து 1 2 3 வரைக்கும் கிடைக்கும் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்னர் லூப் க்ரியேட் பண்ணுறேன், காலம் வேணுங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஃபார் ஜே இன் ரேஞ்ச். இப்போ ரேஞ்சுக்குள்ளே நான் ஐயை வந்து கால் பண்ணுறேன். ஓகேங்களா. I + 1, ஏன்னா 1 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு காலம் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் நல்லா டீப்பாக பாருங்கள். பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், 65ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் அதை சொல்கிறேன், எதுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறேன். இப்போ எண்டு கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ எண்டு எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்ததாக நியூ லைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இங்கே ஐயின் ரேஞ்சுன்னு கொடுக்கணுமா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 65 ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு கிடச்சிருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏபிசிடி இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு ஆல்ஃபாபெட்ஸ் வந்து வேணும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 65 என்னென்னா கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து ASCII கோடுன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு கோடுக்கும் வந்து இந்த ஆல்ஃபாபெட்ஸ் ABCDE, ஸோ இந்த மாதிரி Z வரைக்கும் ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்ஸ்க்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏங்கிற ஆல்ஃபாபெட்ஸ்க்கு டிஃபால்ட்டாகவே என்ன கோடு அசைன் பண்ணிக்கிறாங்கன்னா 65ங்கிற கோடு அசைன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக 66 67 இந்த மாதிரி கோடை வந்து டிஃபால்ட்டாகவே வந்து கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ரோக்ராம் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நோட் பண்ணிக்கங்க. இப்போது 65ங்கிற இந்த வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு ஏங்கிற கேரக்டர் வந்து ஆல்ஃபாபெட் வந்து கிடைக்கும். 66ங்கிற கொடுத்தா பிங்கிற ஆல்ஃபாபெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது இது வந்து 65ங்கிறது வந்து இன்டீஜரில் கொடுத்தங்காட்டி எனக்கு 65 அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு எனக்கு. இதுவே நான் வந்து இதை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும் எனக்கு. அதனால் இதை வந்து கேரக்டராக இப்போ கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது 65 + 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 65 + 1 கொடுக்காமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி பாருங்கள், எனக்கு வெறும் ஏஏஏன்னு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஏன்னா 65 மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். எனக்கு ஒவ்வொரு ரோக்குமே பிசிடி நியூ கேரக்டர் வந்து ஆல்ஃபாபெட் கேரக்டர் வந்து எனக்கு வேணும். ஸோ இப்போ 65ன்னு கொடுத்ததுங்காட்டி நம்மளுக்கு ஏஏஏன்னு நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ரோக்கும் பிசிடின்னு மாறி வரணும். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 65 + ஜேங்கிற வேரியபிளை இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கல என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு. ஸோ இப்போ நம்ம நினச்ச மாதிரியே நம்மளுக்கு ஏபிசிடிங்கிற அவுட்புட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி இந்த அவுட்புட் கிடச்சுன்னு நான் வந்து இப்போது டீப்பாக பார்த்தோம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏபிசிடிங்கிற இந்த ஆல்ஃபாபெட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு அவுட்டர் ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4ன்னு கொடுத்துருக்குறேன். அப்போ அவுட்டர் ஃபார் லூப்பில் இப்போ வேல்யூ எப்படி இருக்கும், 1 0 1 2 3. ஸோ இந்த வரைக்கும் வேல்யூ வந்து க்ரியேட் ஆகிருக்கு.
ஓகேங்களா. இப்போ 4 டைம் இந்த லூப் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இன்னர் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் I + 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே ஐங்கிற வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸோ 0வாக இருக்கும்போது I வந்து 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 0ங்கிற வேல்யூ வந்து எட்டு வரும். ஸோ அது கூட நான் வந்து இப்போ 1 ஆட் பண்ணேன்னா ஜேங்கிற இந்த லூப்புக்குள்ளே என்ன வேல்யூ ஆட் ஆகிருக்கு ஆர்கியூமெண்ட்டில் 0 + 1ங்கும்போது 1ன்னு இருக்குமா. அப்போ ஆர்கியூமெண்ட்டோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு டைம் வந்து இந்த லூப் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து தான் இங்கே வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்டில் கேரக்டர் கொடுத்து 65 + ஜேன்னு கொடுத்துக்கிறோம். 65 + ஜே வேல்யூ என்ன, ஜேவோட வேல்யூ வந்து 0. 65 + 0 அப்போது 65. 65னா என்ன பிரிண்ட் ஆகும், ஏங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஏங்கிறது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் லூப் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது இங்கே போகும், அடுத்ததான் இங்கே வந்து போகும். இங்கே வந்து நியூ லைன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே வந்து நியூ லைன் வந்து க்ரியேட் ஆகி இங்கே எம்டியாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்ததாக ஃபார் லூப்புக்குள்ளே இங்கே வரும். மறுபடியுமே ஃபார் லூப்புக்குள்ளே வந்து, ஏன்னா இங்கே 4 டைம் ஒர்க் ஆகணும் ஃபார் லூப்பு, ஏன்னா 4 ரோ இருக்குது. ஸோ இப்போ ஃபார் I இன் ரேஞ்ச் ஐயோட வேல்யூ இப்போ வந்து என்ன 1. ஓகேங்களா. 1 இருக்கும்போது இப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் I + 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஐயோட வேல்யூ என்ன 1. 1 + 1 ஈக்குவல் டு 2ங்களா. இப்போ ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே 0, 1ன்னு இருக்கும் ஜேவோட ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே. இப்போ லூப் வந்து 2 டைம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. 2 டைம் ஒர்க் ஆகுமா. இப்போ 0ங்கும்போது ஜேவோட வேல்யூ 0ங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏ ஒரு டைம் பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா 65 + ஜேனா ஜேவோட வேல்யூ 0. அப்போ 65ங்கிற கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. 65னா ஏ பிரிண்ட் ஆகும். அதுக்கு இந்த ஏ இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்ததாக இதே லூப்புக்குள்ளேயே வரும். இதே லூப்புக்குள்ளே வந்து இந்த லூப்பில் இந்த வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். இப்போது ஜேவோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. 1ங்கும்போது இப்போது 65 + ஜே 65 + ஜேனா ஜேவோட வேல்யூ வந்து 1. இப்போ 66ன்னு மாறிடுது. இப்போது 66னா ஏஎஸ்ஐ கேரக்டரில் 66 வேல்யூ என்ன பி. இந்த பி வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. பி பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே வரும். அதே மாதிரி இங்கே பிரிண்டர் நியூ லைன் கொடுத்துக்கிறேன். இங்கே அப்படியே நியூ லைன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆகி இங்கே எம்டியாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக இந்த லூப் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே 2 வேல்யூ ஆர்கியூமெண்ட் தான் இருக்குது. அதனால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த லூப்புக்கு வரும். இப்போது ஃபார் I இன் ரேஞ்சோட வேல்யூ என்ன 2ங்களா. இதை எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கே வரும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் I + 1ன்னு கொடுத்துருக்குறேன். ஐயோட வேல்யூ வந்து 2. 2 + 1 3. ஜேங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே இப்போ 0, 1, 2 இப்படி இருக்கும். ஓகேங்களா. இப்போது ஜேவோட இந்த ஃபார் லூப் வந்து இன்னர் ஃபார் லூப் வந்து 3 டைம் ரன் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜேவோட வேல்யூ வந்து 0ங்காட்டி பிரிண்டில் 65 + ஜேன்னு கொடுத்துக்கிறேன். அப்போது 65 மட்டும்தான் இருக்கும். 65 மட்டும் இருக்குங்காட்டி 65ஓட வேல்யூ என்ன ஏ வந்து இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக மறுபடியுமே இந்த லூப்புக்குள்ளேயே வரும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஜேவோட வேல்யூ வந்து இப்போது 1. ஓகேங்களா. இந்த 1 தூக்கிட்டு இங்கே வரும். 65 + ஜே. இப்போது 65 + ஜேவோட வேல்யூ வந்து 1. அப்போது 66 மாறிடும். 66க்கு ஏஎஸ்ஐ கோட் வேல்யூ வந்து ஒன்று பி. இந்த பி வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ மறுபடியும் அதே லூப்புக்குள்ளேயே வருது. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் I + 1. ஓகேங்களா. அதே லூப்புக்குள்ளேயே வருது.
ஃபார் ஜே இன் ரேஞ்சோட வேல்யூ என்ன 2. ஓகேங்களா. இப்போ இதை தூக்கிட்டு இங்கே வருது பிரிண்ட் கேரக்டர் 65 + ஜே. 65 + ஜேனா 65 + ஜே. ஜேவோட வேல்யூ 2, அப்போது 67. ஏஎஸ்ஐ கோடு வேல்யூ என்ன 67க்கு சி. இந்த சி வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக இங்கே வந்து பிரிண்ட்டுக்கு நியூ லைனுக்கு கால் ஆகும். அப்படியே இங்கே நியூ லைன் இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லூப் ஏபிசிடிங்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரியே தான் தொடர்ச்சியாக அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். 3ங்கிற வேல்யூ வந்தால் இங்கே வந்து ஜேவோட வேல்யூ 3யாக மாறிடும். அப்படியே நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியே 65 கூட 3 ஆட் ஆகி இப்போ ஏபிசிடிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படித்தான் நம்மளுக்கு இந்த ஆல்ஃபாபெட் வந்து கேரக்டர் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ 8 ப்ரோக்ராம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் போட்டதை வச்சு இந்த அவுட்புட்டை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், டிக்ரீசிங் நம்பர் இருந்து ஈச் ரோ ஒவ்வொரு ரோலையுமே ஒவ்வொரு நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு இந்த அவுட்புட்டை எப்படி கொண்டு வரதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரோக்ராமிங் அண்ட் ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஏஐ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். ஸோ மற்றவங்கள மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காதீங்க. லேர்ன் பண்ணுங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, அச்சீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க மிஸ்டர் ஜேஆர் சேனலை இப்பதான் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் உங்க மிஸ்டர் ஜேஆர் லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க் டச்லயே இருங்க.